வெற்றிவேல் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் தாவிக தலைவர் விஜய் இன்று அதிகாலை சத்ரு சம்ஹார பூஜை கலந்து கொண்டார். பயப்பரியாகுமாரு, இன்றைக்கு அதிகாலையில் விஜய் திருச்செந்தூர் போய் அங்க சத்ரு சம்ஹார பூஜை எல்லாம் நடத்தி இருக்கிறாரு. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகர ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திருச்செந்தூர் கோயில முருகரை பாக்குறதுக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் லைன்லயே நிக்க வேண்டியது இருக்கு ப்ரோ. நீங்க ஒரு விஐபினா உடனே போயிட்டு காமிச்சிட்டு நான் உள்ள போ. விஐபி அப்படின்னா நாங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு உள்ளக்க போயிடுறாங்க. நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? இதெல்லாம் கண்டிப்பா மாறணும் ப்ரோ. திருச்செந்தூர் கோயிலுக்கு போனது வைரலா இருக்கு. வேலை கையில வாங்கியிருக்காப்ல. இதே மாதிரிதான் பவன் கல்யாணம் கோயிலுக்கு போனாப்ல, வேலை வாங்கினாப்ல. ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? அங்க ஒரு யாகத்தை நடத்திருக்காங்க. அதுதான் மேட்டர். அப்ப சத்ரு சம்ஹாரம்னாக்க எதிரிகளை அழித்தொழித்தல். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அப்ப சத்ரு சம்ஹார யாகத்துல திமுகவை அழித்தொழி, அது இல்லைனாக்கா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நீ சம்ஹாரம் பண்ணு அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் தீய சக்தியை அழிக்க விஜய் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாருன்னு எழுதியிருக்காங்க. ஒருவேளை அவர் நினைக்கிறது நடக்கணும்னா கூட அது தேர்தல் அன்னைக்கு மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்ப இதுக்கப்புறம் போய் எனக்கு இவங்களை அழிச்சு கொடு, இவங்களை தோக்கடிச்சு கொடு, அல்லது இந்த கட்சியை அழிச்சு கொடு அப்படின்னாக்கா இவங்களை டேம்பர் பண்ணி திமுகவுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் திரும்ப விசிலுக்கு விழுந்த ஓட்டம் மாத்துவாங்க. இன்னைக்கு சொல்றாரு திருப்ப முடியும், கவுண்டிங்க்கு முன்னாடி திருப்பலாம்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதிகாலையில ஹோமம் பண்ணி கடல்ல நீராடும் பொழுது இப்ப எந்த ரசிகர்களும் வரலையா? அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி கூட்டத்தை வர வச்சு கூட்டம் அதிகமாகணும்னு வெயிட் பண்ணி பல பலிகளை கொடுத்திருக்கிறீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்கிறீங்க. ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இப்போ இவர் இந்த யோகம் பண்ணி இந்த யாகம் எல்லாம் பண்றது எதுக்காக? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. புதிய சிக்கல்கள் வரக்கூடாது, எதிரிகளை வீழ்த்த. அப்ப நீ யோகியமா இருக்கணும். 50 உயிர்களை பலி கொடுத்துட்டு அதுக்கு பொறுப்பேத்துக்காம ஓடி போயிட்டு அதனுடைய வழக்கு தன்னை பாதிச்சிடக்கூடாதுன்னு ஒருத்தன் யாகம் பண்றான் அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட சிந்தனையோட இருக்கு. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சியோட கேவலமானவன். உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது. வின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றீங்க. யாகம் பண்ணா வின் பண்ணுவாங்களா? அப்போஸ் தேர்தலில் மக்களை போய் பார்க்கணும், நம்பிக்கையை சம்பாதிக்கணும், வாக்கு கேட்கணும், உழைக்கணும். சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? யாருமே எதுக்கும் உழைக்கவே வேண்டாமா? எதுல வெற்றி பெறனாலும் யாகம் பண்ணிட்டு உட்காந்துக்கலாமா? எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை. இதோட நிக்கலங்க, நாளைக்கு சீரடி போறாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திடீரென ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? நேற்றைய தினம் தூத்துக்குடிக்கு ஆன்மீக பயணமாக முருகர் கோயிலுக்கு சென்று வழிபட்ட அவர் தற்பொழுது சீரடி சாய்பாபா கோவிலில் அவர் தரிசனம் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? மக்களை நம்பி தேர்தல்ல நின்னு வெற்றி பெற வேண்டிய ஒருத்தர் கடவுளை நம்பி கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு நிக்கிறாரு அப்படின்னா அப்ப மக்கள் ஆதரவு உங்களுக்கு இல்லையா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இதுக்கு என்ன என்னுடைய எதிரிகள் ஒழியணும்? இதெல்லாம் என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் சார்? என்னை சுத்தி என்னுடைய ரசிகர்களே வந்தாலும் பரவாயில்ல அடிச்சு துரத்துங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்தவர் தானே விஜய். நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி, இவனையே நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. சைக்கிள்ல போறாரு, அவருடைய ரசிகர்கள் முன்னாடி பூத்து ஊனோடனே பயந்துட்டு சைக்கிள போட்டு குடுகுடுன்னு ஓடி போய் வண்டியில ஏறிக்கிறாரு. அப்ப இவர் எதிரியா யார பாக்குறாரு? அவங்க எல்லாரும் ஃபூல் பண்ணிட்டு இருக்கா, நீங்க எல்லாம் அவனை கூல் பண்றீங்களா? என்ன ரொம்ப தற்கூரித்தனமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அவர் பதவி ஏத்தன முன் வரிசையில இவர் கொடுப்பாங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம். விஜய் முதலமைச்சரான பெண்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க. எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துலடா. எங்க அப்பா விஜய் வந்தாரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா பாதுகாப்பு கொடுத்துருவாரு பெண்களுக்கு அப்படின்னு நீ சொல்ற. ஆமா இல்ல, அதுக்கு என்னப்பா? எங்க அண்ணன் விஜய் காசு இருக்குது, யார் யாரோ என்னவோ வச்சுக்கிறாங்க, அவரும் வச்சுக்கிறாரு, இதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களே. அப்போ அதே போன்ற ஒரு விருப்பத்தை அப்படி பேசக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் சொல்றான்னா அந்த பொண்ணுங்க அமைதியா கேட்டுப்பாங்களா? அறிவே இல்லாம பேசுறாங்க சார். விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படையாக எப்படி ஓட்டு போடணும்னு தெரியல சார். சொல், என்னை ஏன் ஓட்டு போட அனுமதிக்கவில்லை? என்னிடம் ஓட்டர் ஐடி இல்லாததாலா? ஓட்டர் ஐடி இல்லாவிட்டால் என்ன, என் ஆதார் கார்டு போதாதா நான் இந்த நாட்டின் குடிமகன் என்று நிரூபிக்க? தங்களை ஓட்டு போட விடாதது ஓட்டர் ஐடி இல்லாததால் இல்லை பிரபு, தங்களுக்கு 18 வயதே ஆகவில்லை என்பதா? கேஸ் சிலிண்டர் விலை உசந்துருச்சு,
அதுக்கு காரணம் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடக்குது, அது எரிபொருள் தட்டுப்பாடு நடக்குது, இதெல்லாம் சீஃப் மினிஸ்டர் பாத்துருக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க. எவ்வளவு முட்டாள்தனமெல்லாம் நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்மம் அப்ப இருந்தே இப்படித்தான். உன் கூட்டத்திற்கு வந்து இறந்தவர்கள் பலியானவர்களின் வீட்டுக்கு போய் உன்னால துக்கம் கேட்க முடியல. ஆனா நீ காலையில விடிகாலையில போய் ஒரு கோவில்ல போய் நீ யாகம் பண்ற அப்படின்னா நீ யார்? ஜெனரலா கேட்கல. உன்னை பார்க்க வந்து உன்னுடைய ரசிகர்கள் பலியானதுக்கு துக்கம் விசாரிக்க போக முடியாத நீ விடிகாலையில உன்னால ஒரு யாகம் பண்ண முடியும் அப்படின்னா நீ மனிதனாக நீ மனிதன் தானா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க. எங்க ஜோசியம் உனக்கு அறிவில்லை? நீ பல பேரை பலி கொடுத்து நீ அதுல பலியாறல, எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ சனாதன அடிமையாயிக்கோ இல்ல அவங்க காலை நக்கிக்கோ, அவங்க காலுக்கு பூஜை பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ எக்கேடும் கெட்டு நாசமா அழிஞ்சு போ. அதிகார வெறிக்காக எவ்வளவு வேணாலும் நீ மக்களை ஏமாத்தோ, எவ்வளவு வேணாலும் கீழே இறங்கி போவா. அதனாலதான் முட்டி போட்டு நடந்து போனது இப்ப யாகம் பண்றது. இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரு ஏமாத்திரியே. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. இப்போ இந்த பரம்பூர் எல்லாம் வந்தபொழுது கூட பெண்கள் எப்படி எல்லாம் நசிங்கிருந்தாங்க, அந்த வீடியோ வந்துச்சு. தினம் விஜய் எப்ப பிரச்சாரத்துக்கு போனாலும் அது வண்டி பின்னாடியே வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டே தான் இருக்காங்க. இதுக்கு எதிராக விஜய் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. இந்த மாதிரி தன்னுடைய ரசிகர்கள் மேல நடக்கிற வன்முறைக்கு எதிராகவும் விஜய் எதுவும் பேசுறது இல்ல. விஜய் மாதிரியும் நிறைய பேர் சுத்துறது தன்னோட சுயமரியாதைக்கு ஆபத்து அப்படின்றது கூட தெரியாம இந்த மக்கள் கூட்டம் வந்து இருக்குது. உயிருக்கு அங்க பாதுகாப்பே இல்ல, உத்தரவாதமே இல்ல. இவங்களை நெறிப்படுத்த விஜய் எந்த விதமான முயற்சி எடுக்கிறது இல்ல. ஏன்னா விஜய் வந்து ஒரு சாடிஸ்ட். இப்ப விஜயனுடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க, விஜய் வந்து முதலமைச்சர் ஆகலன்னா அங்க செத்து போயிடுவோம், குழந்தைய கொண்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு, நீங்க மெண்டலா? ஏனால இந்த தற்கொலைகள் இன்னும் என்ன மோசமாலாம் நடந்துக்க போகுது. ஏனால அவங்க தான் வருவாங்கன்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்களா? அமைச்சர் பட்டியல் கூட வெளியே வந்து சார் முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் வெளியே போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா. விஜய் ரொம்ப உறுதியா இருக்கிறாருல சார். பைத்தியக்காரன், எதுவுமே தெரியாத பைத்தியக்காரன் தைரியமா இருப்பான் சார். விஷயம் தெரிஞ்சு படிச்சு போன பையன் என்ன யோசிக்கும், இது வருமா அது வருமா, நம்ம கரெக்டா இப்படி அட்டன் பண்ணிடுவோமா அப்படின்லாம் யோசிக்கும். ஒண்ணுமே தெரியாதவன் முட்டா பையன் எப்படி இருப்பான்? ஜாலியா தான் வருவான் எக்ஸாமுக்கு. மக்களினுடைய கண்ணீருக்கும் அன்புக்கும் தகுதி இல்லாதவர்கள் விஜயும் விஜயனுடைய கூட்டமும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். விஜயனுடைய மனநிலை வந்து குழப்பமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. உண்மையாகவே விஜய் வந்து குழப்பவாதி தான். ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா லூசுடா லூசுடா. அவருக்கு எதுவும் தெரியாது. அவன் ஒரு காமெடி பீஸியா. ரீசெண்டா ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த ஃபேக் நியூஸ் உண்மைன்னு நம்பி ட்வீட் போடுறாருங்க விஜய். வச்சு ஒரு ஊர்கா கூட போட முடியாது, ஊர்கா கூட போட முடியாது. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறியே, அவசரப்பட்டு நீ எதுக்கு அப்படி போடுற? அவசரம் பெருசா முளைக்கிறதுக்குள்ள பெருசா முளைச்சிடணும். மே 4 அவர் வெளிநாட்டுக்கு போறதா வந்து ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா வாய்ப்பு இருக்கு. கரூரில் அத்தனை பேர் பலியான போது அந்த ஊரை விட்டு ஓடி வந்தவர் விஜய். இவனுங்க எல்லாம் போர் வீரர்கள். இப்ப மே 4 இந்த தற்கொலைங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணுன்னு தெரியாது. அது தன் மீது பழி வந்துடக்கூடாது. ஓடி போனா மட்டும் உன் மேல பழி வராம இருக்குமா? சார், அந்த புளியந்தோப்புல செல்போன் திருட்டு போன கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு, அதையும் உன் மேல எழுதிடுவேன். ஆளை பார்த்தா மாக்கா மாதிரி இருக்கா? தேங்க்ஸ் சார். செல்போன் திருட்டு கேஸை மட்டும் எழுதலாங்கிற அந்த 60 சாயா கற்பழிப்பு கேஸ் இருக்குல்ல, ஆமா அதையும் எழுதல. மே 4 விஜயை நம்பி உளறி கொண்டிருக்கக்கூடிய தற்கொலைகள் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான முடிவை எடுப்பார்கள்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை அவரு நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? சாவு சாவும்ல செத்த பேர நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த. கண்டிப்பா தோத்துருவோன்னு தெரியும், அதனால அவர் வெளிநாட்டுக்கு ஓடி போறாரு. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. இன்னொரு புறம் த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறாங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றான். அந்த பதிவுல என்ன சொல்றாங்கன்னா, 1 மணி நேரம் தூக்கத்தை இழந்தா அதை ஈடுகட்ட சுமார் 4 நாட்கள் வந்து ஆகும். எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். அப்படி என்றால் கணக்குப்படி நான் வந்து 2062 தான் வந்து நன்றாக உணர்வேன். இல்ல எவன்டா எடுத்தான்? இந்த பொண்ணோட எவன்டா எடுத்தான்? உங்க விஸ்வபாய் தான் திருடினாங்களாம். அவர்கிட்ட போய் கேட்க தில் இருக்கா? இந்த பதிவை எப்படி புரிஞ்சுக்கிறது? டிவிகேன்ற கட்சிக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் தான். விஜய் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவர் 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது, வருவாரு, சரக்கு போடுவார், தூங்கிடுவாரு. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. இன்னொன்னு மே 4 இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க தலைவி த்ரிஷாவுக்கு வந்து அன்னைக்கு தான் வந்து பிறந்த நாள்.
இவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா திருஷா வீட்டு நாய்க்குட்டி அதோட பிறந்த நாளுக்கே பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த நாயை தூக்கி கொஞ்சறது அன்னைக்கு முழுக்க அந்த மாதிரி பயங்கரமான மூட்ல எங்க அண்ணன் வந்து இருப்பாரு. திருஷா நாய்க்கு பிறந்த நாளுக்கே அண்ணன் அவ்வளவு வந்து மூட்ல இருப்பாரு. நான் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏழ நம்ம பாரு. கண்ணாலந்தா பண்ணிக்கின்னு சத்தம் போயும் ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.